சிலர் தமது அரசியல் இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிறைச்சாலையை பயன்படுத்துகின்றார்களா என்ற சந்தேகம் எழுவதாக பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை மோதல்களுக்குள் பல்வேறு குழுக்கள் தலையிடுகின்றனவா என்ற சந்தேகம் நமக்கு உள்ளது. ஏனென்றால் சில சிறைச்சாலைகளில் மோதல்கள் ஏற்படும் போதே குடும்ப உறுப்பினர்களும் அதற்கு அருகிலேயே இருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை. இதற்குள் என்ன நடக்கின்றது என சிலர் பதற்றமடைந்துள்ள விதத்தை பார்த்தாலே புரிகின்றது. ஒரு காலத்தில் விவசாய மக்களை பிடித்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று முயன்றார்கள். வேலை இழந்தவர்களை பிடித்துக் கொண்டு அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றார்கள். அப்போது முடியாமல் போனது. சிறைச்சாலை நூடாக எப்படியாவது தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கின்றார்களா என்ற சந்தேகம் நமக்கு உள்ளது. நாமல் ராஜபக்சவிற்கு சிறைச்சாலைகளுக்குள் அதிக வாக்குகள் இருப்பதாக ஜோன்ஸ்டன் கூறுகின்றார். அது உண்மை போலதான் எனக்கு தோன்றுகின்றது. சிறைச்சாலைக்குள் அதிகாரத்தை பிடிக்க பார்ப்பது போல இப்போது தெரிகின்றது. பரவாயில்லை, விளக்குகளில் எண்ணெய் முடிவடையும் போது பிரகாசமாக எரியும். அதனால் நாம் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் மிகவும் தெளிவாக ஜனாதிபதியின் தலையீட்டுடன் ஒரு பொறிமுறையை உருவாக்கியுள்ளோம். இந்த 33 சிறைச்சாலைகளையும் உள்ளடக்கும் வகையில் அனைத்து பாதுகாப்பு படைகளும் இதில் ஈடுபடுத்தப்படுகின்றன.